ஜனனி, தாயின் பாசம் என்றால் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனனி. இது உங்கள் தமிழருவி. நான் ஒரு கதை கூறுகிறேன், கேள். ஒரு தாய் தன் குழந்தை பிறப்பதற்காக மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறாள். மாதம் மாதம் செய்யும் செக்கப்புக்காக மருத்துவரை சந்திக்கிறாள். அப்பொழுது மருத்துவர் குழந்தை பிறக்கும் தேதியை கொடுக்கிறார். அந்த தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி. அப்பொழுது அந்த தாய் யோசித்துக் கொண்டிருக்கிறார். சிறிது வேதனையுடன் வீட்டிற்கு வருகிறார். அவர் ஏன் வேதனைப்பட்டாள் என்றால், அந்த குழந்தை ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்தால் வாழ்க்கை முழுவதும் இன்னல்களை சந்திக்க நேரும் அல்லவா? அதனால்தான். பிரசவ நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வாரம் மட்டுமே இருக்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி வருவதற்கு. அப்பொழுது அந்த தாய் தனது இடுப்பு வலியையும் பொறுத்து கொண்டு மிகவும் வருத்தி கொண்டு தன்னை எல்லா வேலைகளையும், வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் பார்க்கிறாள். அப்பொழுதாவது குழந்தை முன்பே பிறந்து விடுமா என்று எண்ணி. அப்பொழுது அவர் பட்ட கஷ்டத்துக்கு பலனாக அந்த குழந்தை மார்ச் 31ஆம் தேதி பிறக்கிறாள். அதாவது தன் குழந்தை வாழ்க்கையில் ஒருவித இன்னலை கூட சந்தித்து விடக்கூடாது என்று எண்ணி தன்னையும் வருத்தி கொண்டு அந்த குழந்தையை பிறக்க வைக்கிறாள் அல்லவா அந்த தாய். அதுதான் தாயின் பாசம். அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, நான் தான். இப்படிப்பட்ட ஒரு அம்மா கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி. என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தால் தேரினில் ஊர்வலமே அம்மா. எனது அம்மாவிற்கு இனிய அன்னையர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நான் முதலில் பேச பழகியதும் உன் பெயர்தான். நான் முதலில் எழுத பழகியதும் உன் பெயர்தான். கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் நான் கேட்காமலே எல்லாவற்றையும் கொடுக்கும் என் தெய்வம் நீதான் அம்மா. இந்த காணொலியை பார்க்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.